ஹலோ அஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம மென்டல் அபிலிட்டியில் HCF ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். மீப்போவ அப்படின்னு. மீப்போவ அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 3 நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும்னா வகுத்துக்கிட்டே போகணும். எது வரையும் வகுக்கணும் அப்படின்னா 3 நம்பரும் ஒரே நம்பரில் வகுக்க முடியும் அப்படின்ற லெவலில் வந்து வகுத்துக்கிட்டே போகணும். 3 நம்பரில் ஒரு நம்பர் கூட அந்த நம்பரால் வகுப்பட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இதுதான் HCF. சிம்பிளான ஒரு லாஜிக் தான். மீப்போவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. 396, 504, 636. ஓகே, இதை பார்த்தோன்னே இது என்ன வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணும் அப்படின்னா 2ல் வரும் அப்படின்னு தோணும். ஸோ என்னென்னா 2 வச்சு நம்ம போடுறோம். ஏன்னா எல்லாத்துலேயுமே என்னென்னா முடிஞ்சிருக்குது வந்து பார்த்திங்கன்னா இரட்டை இலக்க எண் வச்சு முடிஞ்சிருக்கு. ஸோ 2ல் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். 2ஆல் வகுத்து பாருங்கள். 2 1 2 மிச்சம் 1 இருக்கும். 2 9 பார்த்திங்கன்னா 18 மிச்சம் 1 இருக்கும். 2 8 16 அப்படின்னு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது வாய்ப்பாடால் பார்த்தா 2 2 4 மிச்சம் 1 இருக்கும். 1 0 இருக்குது. ஸோ 2 5 10, 2 2 4. சரிங்களா? அடுத்தது 2 3 6. 3 போய் பாருங்கள். 2 1 2 மிச்சம் 1 இருக்கும். 16. சரிங்களா? 8 வரும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப வந்து 2ஆல் போடலாமா? எல்லாமே வந்து ரெட்டை இலக்க எண்ணாக தான் இருக்குது. திரும்ப வந்து 2ஆல் போடலாம். திரும்ப 2 போடுங்க. போட்டால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 9 18 மிச்சம் 1 இருக்கும். திரும்ப 2 9 18. 2 1 2 மிச்சம் 5 இருக்கா? 5ல் பார்த்தீங்கன்னா 2 2 4 மிச்சம் 1 இருக்கும். 2 6 12 அப்படின்னு வரும். 2 1 2 வரும். மிச்சம் 1 இருக்கும். அடுத்தது 2 5 என்ன வரும் அப்படின்னா 1 இருக்கும். 9 அப்படின்னு வரும். இது வந்து 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 99 159 ரெண்டுமே ஒற்றை இலக்க எண் தான் கடைசியாக முடிஞ்சிருக்கு. ஸோ 2ஆம் வாய்ப்பாட்டில் வராதுன்னு நம்மளுக்கு தெரியும். இது 3ல் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். எப்படி நான் 3ல் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஒரு 99 இது 3ல் வருமா வராதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 9 + 9 ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? 18. 18 3ல் வரும்ல? வரும். அது நம்மளுக்கு தெரியும். ஸோ என்னென்னா வரும் அப்படின்னா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவே 126 வருமானா 1 2 6 3த்தையும் கூட்டினா 9 வரும். 9 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஸோ 126 3ஆல் வகுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி 3ஆல் வகுக்கலாமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது இது 3மே 3ஆம் வாய்ப்பாட்டில் வருது. ஸோ நான் 3ஆல் இதை என்னென்னா வகுக்க போகிறேன். 3ஆல் வகுத்தா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 3 33 வரும். அடுத்தது 3ஆல் வகுத்தா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 1ல் வராது. ஸோ 12 எடுத்துக்கிறோம். 3 4 12, 3 2 6. அடுத்தது 3ஆல் பார்த்தாங்கன்னா 1ல் வராது. ஸோ 15 எடுத்துக்கிறோம். 3 5 15, 9 பார்த்தீங்கன்னா 3 3. சரிங்களா? இப்போ 33 42 53 இது எல்லாமே ஒரே வாய்ப்பாட்டில் வருமா அப்படின்னா வராது. எந்த வாய்ப்பாட்லேயும் வந்து வரல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சரை வந்து போடலாம். மீப்போவோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்க எல்லா நம்பரையும் என்னென்னா பெருக்குங்க. 2 × 2 × 3 2 2 3. சரிங்களா? 2 2 3 2 2 பெருக்குனா 4 4 × 3 வந்து என்னென்னா 12. சரிங்களா? ஸோ என்னென்னா 12 அப்படின்றதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். மீப்போ கேட்டிருக்காங்க. LCM கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21 x²y 35 xy² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம நம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறமா வந்து நம்ம அந்த xyக்கு போகலாம். முதல்ல நம்பர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? 21 35 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? மீப்போ மேவை பொறுத்த வரைக்கும் கடைசியில் 1 வர வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா வகுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து என்னென்னா லாஜிக். 1 வர வரையும் வகுக்கணும். ஃபஸ்ட்டு எதால் பண்ணலாம்? எதில் வேணால் பண்ணலாம். 1 வர வரையும் வகுக்கணும் அப்படின்றது தான். 3ஆல் பண்ணலாம். 3ஆல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 7 21. 35ல் 3 வருமா அப்படின்னா வராது. அதனால் நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். இதுவே நம்ம மீப்போ வேவாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா 21 35 3ஆல் வந்து வகுக்க முடியாது. ஆனால் இங்கே வகுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா வந்து என்னென்னா கடைசி வரைக்கும் இந்த 1 வர வரைக்கும் என்னென்னா நம்ம வகுக்க போகிறோம். அதனால் வந்து என்னென்னா 2 டேபிளில் 2 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நம்பரில் அந்த
அந்த வாய்ப்பாடு வந்தாலும் நம்ம அந்த வாய்ப்பாடால் வகுக்க முடியும். சரிங்களா? அடுத்தது 7 இங்கே 35 இருக்குது. ரெண்டுத்துலேயும் 7ஆல் வந்துன்னா வகுத்து பார்க்கலாம். 7ஆல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 1 7, 7 5 35. சரிங்களா? அடுத்தது எதால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 5ஆல் பண்ணால் 1 1. சரிங்களா? இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 7 × 5. 3 7 எவ்வளோ அப்படின்னா 21 × 5 எவ்வளோ வரும்னா 105 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஓகே, அடுத்தது என்னென்னா இந்த XYயை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், x2y அப்படின்னு இருக்குது. அடுத்ததுக்கு xy² அப்படின்னு இருக்குது. சரிங்களா? எல்சிஎம் பார்க்கும்போது மீப்போ பார்க்கும்போது இது மாதிரி வந்து XYலாம் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எது வந்து இருக்கிறதுலே ஹை டிகிரியாக இருக்கோ, இப்போ எக்ஸ் வந்து 2 பக்கமே இருக்குது, எக்ஸ் இங்கேயே இருக்குது அங்கேயே இருக்குது, எது வந்து ஹையஸ்ட் டிகிரியோ அதை தான் எடுத்து எழுதணும். மேலே எது ஹை டிகிரி இருக்குது அப்படின்னா x² இருக்குது, அதை எடுத்து நான் எழுதிக்கிட்டேன். ஒய் பாருங்கள், எதில் ஹை டிகிரி இருக்குது அப்படின்னா y² இருக்குது. ஸோ நான் y² அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டேன். சரிங்களா? வேறு ஏதாவது நம்மளுக்கு நம்பர் இருக்கா, வேறு ஏதாவது இருக்கா, YZ A ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை. XY 2 தான் இருந்துச்சு, அதில் ஹை டிகிரி எடுத்து எழுதியாச்சு. ஆன்சர் வந்து 105 x² y². சரிங்களா? இதுவே வந்து இங்கே இன்னொரு இது கொடுத்துருக்காங்க, x² 21 x² y × Z அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். Z அப்படின்றது 35 XY², இந்த பக்கம் இல்லை Z அப்படின்றது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே எடுத்து நம்ம எழுதுவோம் ஆன்சரில் x² y² × Z அப்படின்னு எடுத்து எழுதுவோம். ஏன் எழுதுவோம் அப்படின்னா இங்கே Z இல்லைனா இங்கே Z⁻0 அப்படின்னு இருக்கதா அர்த்தம். எனிதிங் பவர் 0 என்னது 1 தானே. ஸோ Z⁻0 இருக்கதா அர்த்தம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்போதுமே ஹை டிகிரி தானே எடுத்துப்போம். Z⁻1 தான் நம்மளுக்கு ஹை டிகிரி. ஸோ என்னென்னா நம்ம வந்து இதை எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 105 x² y² அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ.